السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا زدنا علما. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. اللهم إني أعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமியின் சார்பாக நாம் வழங்கவிருக்கிற ஒரு புதிய கல்வி வகுப்பு, ஒரு கற்கை நெறி, ஒரு கோர்ஸை பற்றிய ஒரு அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இது ஒரு கோர்ஸை பற்றிய ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், அதாவது நம்ம நடத்தவிருக்கிற அந்த கோர்ஸை பற்றிய அறிமுகத்தை இந்த வீடியோவில் நீங்கள் சுருக்கமாக நீங்கள் பார்ப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம நடத்தவிருக்கிற இந்த கோர்ஸுங்கிறது அஸ்ஸர்ஃப் அப்படிங்கிறது இந்த கோர்ஸுடைய பெயர், சரிங்களா? அஸ்ஸர்ஃப் அப்படிங்கிறது, சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலை வந்து இல்மு சர்ஃப், இல்மு தஸ்ரீஃப் என்ற பல பெயர்களில் இந்த கலை அழைக்கப்படுது. இது எதை பற்றியது அப்படின்னு சொன்னாக்கா அரபு மொழி சார்ந்த ஒரு கலை, சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அரபு மொழி சார்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே பொதுவாக மனித மனதிற்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இந்த கல்வி நமக்கு தேவையில்லை, அப்போ இது வந்து இலக்கணம் சார்ந்தது, அப்போ இலக்கணம்ங்கிறது மொழி சார்ந்தது, நம்ம அந்த மொழியை பேச போகிறதில்ல, அந்த மொழி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த கல்வி வகுப்பும் நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட வேண்டாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்க்கும் பொழுது இந்த கல்வி வகுப்பினுடைய தேவை தாலிபுல் இல்முன்னு சொல்லக்கூடிய கல்வி தேடக்கூடியவர்களுக்கு மட்டுமல்லாமல் சாதாரண பொதுமக்களுக்கும் கூட இந்த கல்வியினுடைய தேவை இருப்பதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அது எந்த அளவில் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்புடைய கல்வியாக இந்த கல்வி இருக்குது, குர்ஆன் கூட இது எப்படியெல்லாம் தொடர்பாக இருக்கிறது, நம்முடைய மார்க்கத்திற்கு இது இந்த கல்வி எப்படிப்பட்ட உதவிகளை செய்யுது, எப்படிப்பட்ட புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக இது இருக்கிறதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் சுருக்கமாக அறிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த கோர்ஸை பற்றிய அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். ஆரம்பமாக நம்ம சொன்ன மாதிரி சர்ஃப் அப்படின்னு சொன்னால் இது அரபு மொழி சார்ந்த ஒரு கல்வி. இதை வந்து பல பேர்கள் அழைப்பாங்க, அதாவது அஸ்ஸர்ஃப் அப்படின்னு அழைப்பாங்க, அதே போல் இல்மு சர்ஃப் அல்லது இல்மு தஸ்ரீஃப் போன்ற பல பெயர்கள் இதுக்கு அழைக்கப்படும். இதை தமிழில் சொல்கிறதாக இருந்தால் சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த சர்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை புதிதாக கேள்விப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க, அல்லது ஏற்கனவே இந்த கலை பற்றிய அறிமுகத்தை ஏற்கனவே கொண்டவங்களாக இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படியாக இருந்தாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அஸ்ஸர்ஃப் அப்படின்னு சொன்னாக்கா சொல் இலக்கணம். சொல் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சொல் இலக்கணம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சொல்லை நாம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கணம், சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு வார்த்தைங்கிறது எதை கொண்டு இருக்கும், ஒரு எழுத்துக்களை கொண்டு இருக்கும். அந்த எழுத்துக்களை நமக்கு ஏற்றாற் போல மாற்றி நமக்கு தேவையான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வது, என்ன வார்த்தையை எப்படி மாற்றினா என்ன அர்த்தம் தரும் அப்படிங்கிற அதை பற்றி சொல்லக்கூடிய இலக்கணம் தான் இந்த சொல் இலக்கணம் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம அரபு மொழியில் சர்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா? அப்போது மாற்றுறது, எழுத்தை மாற்றுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக ஆரம்பமாக தமிழை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். உதாரணமாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், சில வார்த்தைகள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். இதில் முதலாவதாக இப்போ பாருங்கள், 4 வார்த்தையை எடுத்துப்போம். எழுதினான், எழுதினாள், எழுதினேன், எழுதினோம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகள்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கே நம்ம சொல்லாமே தெரிஞ்சிடும். எழுதினான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் எழுதி முடிச்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ எழுதினாள் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் அந்த செயலை செஞ்சுருக்கிறா அப்படின்னு அர்த்தம். எழுதினேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நான் இந்த எழுதுதலுங்கிற செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எழுதினோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எழுதுதலுங்கிற அந்த செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இது நீங்கள் கோடிட்ட அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகளுடைய இறுதி பாருங்கள், நான், நாள், நேன், நோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அப்போது எழுதுதலுங்கிற செயலை ஒரு ஆண் செஞ்சா எழுதினான், பெண் செஞ்சா எழுதினால், தன்னிலையாக நானாக செஞ்சான் அப்படின்னு சொன்னாக்க எழுதினேன், கூட்டாக நாம் செய்தோம் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் எழுதினோம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வருது. இதே மாதிரி பேட்டர்னில் தான் எந்த வார்த்தையை தமிழில் சொல்கிறதா இருந்தாலும் நம்ம மாற்றுவோம். உதாரணமாக இப்போ பாருங்கள், அடுத்த உதாரணம் படித்தான், இது ஆண் செய்யக்கூடியது. படித்தாள், இது பெண் செய்து முடித்தது. படித்தேன்,
இது தனி ஒரு ஆளாக தன்னிலையாக நான் செய்து முடித்தது, படித்தோம் நம்ம படிச்சு முடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள்ல வரக்கூடிய சொல். சரிங்களா? ஹைர். இப்ப என்ன செஞ்சிருக்கோம், இந்த வார்த்தையினுடைய இறுதி மாறி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம என்ன, இதெல்லாம் வந்து இறந்த காலம், அதாவது இந்த செயல் செய்து முடித்து விட்டது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்குது. அது அப்படியே அடுத்த இந்த வரிசையை பார்த்தீங்கன்னு சொன்னா, எழுதுகின்றான், எழுதுகின்றாள், எழுதுகின்றேன், எழுதுகின்றோம், இதெல்லாம் எதை சொல்லுதுனாக்க இப்ப அந்த செயல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிகழ்காலத்தை சொல்லுது. இப்போ முதல்ல பார்த்தது இறந்த காலம், இப்ப இந்த செயல் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த செயலை குறிக்கிடுது. அதே மாதிரி பாருங்க, படிக்கின்றான், படிக்கின்றாள், படிக்கின்றேன், படிக்கின்றோம். இப்ப இது என்ன சொல்லுது, இப்ப அந்த செயல் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது ஆண் செஞ்சா ஒண்ணு, பெண் செஞ்சா ஒரு மாதிரி, தன்னிலையாக நான் செஞ்சா ஒண்ணு, அதே போல கூட்டாக நம்ம சேர்ந்து செய்தோம் என்றால் அது அதற்கு ஒரு விதமான வார்த்தை. சரிங்களா? இது இரண்டாவது வகை. அதே மாதிரி பாருங்க, அந்த வார்த்தை எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்க. அடுத்த மூன்றாவது வரிசையில பாருங்க, எழுதுவான் அப்படின்னு வருது. அதாவது என்ன, எதிர்காலத்தில் இந்த செயல் நிகழப்போகுது அப்படிங்கிற அந்த கருத்தை தருது. அப்ப ஒரு ஆண் செஞ்சா எழுதுவான், பெண் செய்தால் எழுதுவாள், தனி மனிதராக செய்தால் எழுதுவேன், கூட்டாக செய்தால் எழுதுவோம் அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் இந்த படித்தல் வச்சு அந்த வார்த்தையை சொல்றதா இருந்தா படிப்பான், படிப்பாள், படிப்பேன், படிப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை பெரிதாக உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது சாதாரணமாக நம்ம தமிழ்ல பேச்சு வழக்கில் நம்ம பேசக்கூடியதுதான். இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வார்த்தையினுடைய இறுதி மாறி இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். வார்த்தையினுடைய இறுதி மாறி இருக்கு அப்படிங்கிறத. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி தான் ஒரு வார்த்தை வந்து மாறுது. இப்படி மாற்றுறதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா சர்ஃப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இப்ப இதுக்கு பேர் தான் என்ன, சொல் இலக்கணம். இறந்த காலத்துக்கு இப்படி பயன்படுத்துங்க, முதல் வரிசையில் இருக்கிற மாதிரி. நிகழ்காலத்துக்கு இப்படி பயன்படுத்துங்க, எதிர்காலத்துக்கு இப்படி மூன்றாவது வரிசையில் இருக்க மாதிரி பயன்படுத்துங்க. ஒரு ஆண் செஞ்சா இப்படியான சொல் வரும், பெண் செய்தா அதனுடைய இறுதி இப்படி இருக்கும், தன்னிலையாக ஒரு ஆள் செஞ்சாக்க இப்படி இருக்கும், தன்னிலையாக கூட்டாக சேர்ந்து செஞ்சா இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு வார்த்தையினுடைய மாற்றத்தை சொல்லக்கூடிய இலக்கணத்துக்கு தான் சொல்லுவோம் சொல் இலக்கணம் அப்படின்னு. அதை தான் அரபு மொழியில அஸ்ஸர்ஃப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஹைர். இப்போ அந்த இதெல்லாமே வந்து செயல் சார்ந்தது. இப்ப இதே வந்து என்ன சொல்றது, ஒரு செயல் சார்ந்து இல்லாம, அதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் சார்ந்து இல்லாம பொருட்களை கூட எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா பொருட்களை, மனிதர்களை கூட குறிக்கக்கூடியதாக எழுதுவான். இப்போ பாருங்க, எழுதுதல் அப்படிங்கிற செயலை ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னாக்கா, இப்போ அவர் என்ன செய்வோம், ஒரு புத்தகம் எழுதுறாருன்னா அவர் என்ன சொல்லுவோம், எழுத்தாளன் அப்படிமோ. சரிங்களா? எழுத்தாளர், எழுத்தாளன் அப்படிமோ. அதே மாதிரி அந்த எதை வச்சு எழுதுறோமோ அதுக்கு என்ன சொல்லுவோம், பேனாமோ. அதாவது எழுதுகோள், எழுதுங்கிற வார்த்தை அதுல வருது. அதே மாதிரி என்ன, கையெழுத்து அப்படிங்கிறோம். அப்ப அதுவும் எழுத்துங்கிற அந்த வார்த்தை அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் எழுதுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், எழுத்தர் அப்படிமோ. புத்தகம் எழுதுறவங்கள எழுத்தாளன், எழுத்தாளர் அப்படிமோ. டாக்குமெண்ட் எழுதுறவங்கள எழுத்தர் அப்படிமோ. ஸோ அந்த மாதிரி எழுதுதல், எழுத்து, இதெல்லாமே வந்து என்ன, எழுதுதல் சார்ந்து இருக்கக்கூடிய சொற்கள். இப்போ இந்த வார்த்தைகள்லாம் மாறுறதை கவனிக்க முடியும். அதே மாதிரி படிக்கிறது சம்பந்தமா இருக்கக்கூடிய சொற்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்க என்ன, படித்தல், பாடம். நல்லா படிக்கிற ஒருத்தரை நம்ம என்ன சொல்லுவோம், படிப்பாளி அப்படிமோ, படிப்பு அப்படிமோ, பாட புத்தகமோ, பாடத்திட்டமோ, படிக்கக்கூடிய இடத்த படிப்பகம் அப்படிமோ. ஸோ இப்படியாக என்ன சொல்றது, படிப்பு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, வார்த்தைகள் மாறுறத சொல்லாமலே நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க. இப்படின்னா இப்படி பயன்படுத்துங்க, இப்படின்னா இப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு என்று ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்தை பேணி வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதே தான் அரபு மொழியிலும் நிகழுது. இப்போ உதாரணமா பார்ப்போம். அரபு மொழியில ஒரு 2 வார்த்தைகளை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பாருங்க, நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். 2 வார்த்தைகள் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐன் ஃபத்ஹா லாம் கஸ்ரா மீம் ஃபத்ஹா அலிம அப்படின்னு இருக்கு. இன்னொன்று ஐன் ஃபத்ஹா லாம் ஷத்தா ஃபத்ஹா அப்புறம் மீம் ஃபத்ஹா இப்படி இருக்குது. சரிங்களா? ஒன்று அலிம, இன்னொன்று அல்லம. 2த்துக்கும் அர்த்தம் பார்த்தோம்னு சொன்னா, அலிமனக்க அறிந்தான் அப்படின்னு அர்த்தம், அல்லம அப்படின்னாக்கா கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கற்றுக் கொடுத்தான், கற்பித்தான் அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? அலிமனக்க அறிந்தான், தெரிந்து கொண்டான், கற்றுக்கொண்டான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வருது. சரிங்களா? அதாவது அலிமன்னா தான் தெரிஞ்சுக்கிறது, தான் அறிந்து வைத்திருக்கிறது, தான் கற்றுக்கொண்டு வைத்திருக்கக்கூடியது அப்படிங்கிற பொருள். அல்லம அப்படின்னாக்கா நம்ம பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒருத்தவர் இன்னொருத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் வந்து அல்லம அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துவோம். அப்ப பாருங்க, ரெண்டுமே ஐன்லாம் மீமை வச்சு தான் உருவாகிருக்கு. ஆனா ஒன்னு அலிமங்கும் போது ஒரு அர்த்தமும், அல்லமங்கும் போது வேற அர்த்தமும் வருது. அப்ப என்ன, வார்த்தையை மாத்தி நமக்கு எந்த அர்த்தம் தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்ப உதாரணமா சூரத்துல் அன்ஃபால்ல பாத்தீங்கன்னு சொன்னா 23வது வசனம் 8வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபால், அதுல பாத்தீங்கன்னாக்கா அலிமல்லாஹு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது.
அலிம் அல்லாஹு அப்படின்னாக்க என்ன, அல்லாஹ் அறிந்தான். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் முழுமையாக பார்த்தாக வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லா அஸ்மாஹும், அவர்களில் ஏதேனும் நலவு இருப்பதாக இறைவன் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அதாவது அறிந்தான் என்று இருந்தால், இறைவன் அறிந்தான் அப்படிங்கிற அந்த சொல், சரிங்களா? அந்த வார்த்தை அலிம் அல்லாஹு அப்படின்னு மட்டும் எடுத்தோம்னாக்கா இறைவன் அறிந்தான், அறிந்திருந்தான் அப்படிங்கிற அந்த அர்த்தமாக அது வரும், சரிங்களா? ஹைர். இப்போ பாருங்க, இப்போ அந்த இடத்துல அந்த அர்த்தம் வருது. இது சூரத்துர் ரஹ்மான்ல நம்ம ஓதுறோம், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அப்படிங்கிறோம். அதாவது அல்லமல்லாஹு குர்ஆன், அல்லாஹ் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ரஹ்மான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அந்த அர்த்தம். அப்ப என்ன, அல்லமல் குர்ஆன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்ன வருது, கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் வருது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வார்த்தையை மாத்துறதன் மூலமாக ஒரு இடத்துல ஒரு அர்த்தமும் இன்னொரு இடத்துல வேற அர்த்தமும் வருது. அப்ப ஹரக்கத்தை மாத்துறது மூலமாக, எக்ஸ்ட்ரா எழுத்துகள் சேர்க்கறதன் மூலமாக அர்த்தங்கள் மாறுது அப்படிங்கிறோம். இதைத்தான் வந்து சர்ஃப் அப்படிங்கிற கலையில நம்ம படிக்க போறோம், சரிங்களா? ஹைர். இப்ப பாருங்க, அரபு மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் இப்ப ரெண்டு வார்த்தையை பார்த்தோம். இப்ப கூடுதலாக இப்ப வார்த்தையெல்லாம் பார்க்கறதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்ப ஐன் லாம் மீம் அப்படிங்கிற இந்த 3 எழுத்துக்களை வச்சு நமக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை இங்க உங்களுக்கு ஒரு வரைபடம் போல உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இதில் நீங்க கவனிச்சீங்கன்னாக்க தெரியும், ஐன் லாம் மீம் வச்சு என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்திருக்கு. இப்ப பார்த்தோம், அலிமன் என்ன, அறிந்தான் அப்படின்னு அர்த்தம். அல்லமனா கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இல்ம் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன். இல்ம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க, ஒரு அறிவுக்கு சொல்லுவாங்க, ஒரு கலைக்கு சொல்லுவாங்க, ஒரு துறைக்கு சொல்லுவாங்க. இப்ப இல்மு சர்ஃப் அப்படிங்கிறோம். அப்ப சொல் இலக்கண கலை அந்த அர்த்தத்தில் அது வரும், சரிங்களா? இல்ம் அப்படின்னாக்கா அறிவு, சரிங்களா? இல்ம் அப்படின்னாக்கா கல்வி, கலை அப்படிங்கிற பல அர்த்தத்தில் வரும், சரிங்களா? அதே மாதிரி ஆலிம்ங்கிறத யாருக்கு சொல்லுவோம், ஆலிம்ங்கிற சொல்ல அறிஞர் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துறோம், சரிங்களா? அதே மாதிரி உலமா அப்படிங்கிற சொல்லு இது யாருக்கு பயன்படுத்துறோம், அறிஞர்கள் பன்மையில சொல்றதுக்கு உலமா அப்படிங்கிற பயன்படுத்துறோம். அதே மாதிரி அல்லாமா அப்படிங்கிற சொல்லு பயன்படுத்துறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாமாங்கிற சொல்லு, அல்லாமாங்கிறது யாருக்கு, மிக, அதாவது இந்த ஆலிம்ங்கிறவர் ஆலிமை விட இவர் உயர்ந்தவராக இருப்பார். அல்லாமானா மிக அறிஞர், அதாவது பேரறிஞர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. அதே மாதிரி அலமு அப்படிங்கிற வார்த்தை, அலம்னா மிக அறிந்தவன். நம்ம சொல்றோம், என்ன பேச்சு வழக்கில் சொல்றோம் இல்லையா, ஃபிக்ஹ் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்ன சொல்றோம், அல்லாஹு அலம் அப்படிங்கிறோம். அல்லாஹுவே மிக அறிந்தவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப அலமு அப்படின்னாக்க மிக அறிந்தவன் அர்த்தம். அதே மாதிரி அலிமுன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹ்வுடைய பெயர் என்ன, அலீம்னா அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு பெயர் இருக்குது. அப்ப அலீம் அப்படிங்கும்போது அனைத்தையும் அறிந்தவன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் வருது. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, அல்லம அப்படிங்கிறோம். அல்லமன்னா என்ன, கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம். தாலீம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. தாலீம்னா என்ன, கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிற அர்த்தம். முஅல்லிம் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. முஅல்லிம்னா ஆசிரியருக்கு சொல்லப்படும். ஆலம் அப்படின்னாக்கா அகிலம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும், சரிங்களா? அதுல இருந்து தான் வரக்கூடிய வார்த்தை ஆலமூன, ஆலமீன அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும். ஆலமீன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்லாம் ஓதுறோம் இல்லையா, அகிலங்களின் ரப் அப்படிங்கிற அர்த்தங்கள்ல வருது இல்லையா. அப்ப அகிலங்கள் அப்படிங்கிற பன்மையான சொல்லு. அதே மாதிரி அலாமுன் அப்படிங்கிற வார்த்தை, அலாம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாக்க மலைகளுக்கு சொல்லுவாங்க. மலைகளை வந்து அலாம், ஏன்னா அறிவுங்கிறது என்ன, அறிவு ஒருத்தன் பெற்றுக்கொண்டான்னா அவனுடைய நிலை என்னவா இருக்கும், உயர்ந்திருக்கும். மலைகள் எப்படி இருக்கு, உயர்ந்திருக்கு. அதனால மலைகளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னாக்கா அலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் அரபு மொழியில இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, அலாமத்துன்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். அலாமாத்துன் அப்படின்னாக்க அடையாளங்கள் அப்படின்னு பன்மையில வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஏலம்னா என்ன, அறிந்துகொள் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அதே மாதிரி ஏலாமுன் அப்படின்னு வருது. ஏலாமுன்னா அறிவிக்கிறது, ஒரு செய்தியை அறிவிக்கிறது, ஒன்றை ஒரு தகவலை சொல்றது அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வரும், சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இஸ்தேலாமுன் அப்படின்னாக்கா தகவலை சேகரிக்கிறது, ஒன்றிணைக்கிறது, சேகரிக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வருது. அதே மாதிரி தஅல்லம் அப்படின்னாக்கா கற்றுக்கொண்டான், அது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்றது. இது அலிமங்கிற அதே மாதிரியான அர்த்தத்துல வரக்கூடியது, அறிந்து கொண்டான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வரக்கூடியது. முத்தஆலிமுன் அப்படின்னு சொன்னா, அதாவது முத்தஆலிம்னா அறிந்தவனை போல நடிக்கிறது. எப்படி அறிந்தவனை போல நடிக்கிறான் இல்லையா, தன்னை அறிஞன் போல நடிக்கிறான் பாருங்க, அவருக்கு சொல்லக்கூடியது முத்தஆலிம். ஆலிம்னா அறிஞர், முத்தஆலிம்னாக்க அறிஞரை போல நடிக்கக்கூடியவர், தனக்கு தெரிஞ்சும் அப்படின்னு காட்டிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லுவாங்க முத்தஆலிம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, மஅலமத்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மஅலமத்துன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கலைக்களஞ்சியம் இருக்குல்ல, என்சைக்ளோபீடியாவுக்கு மஅலமத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப பாருங்க, அலிமங்கிற அந்த ஒரு இது எல்லாத்துலயுமே பாருங்க ஐன் லாம் மீம் அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். இந்த எல்லா சொற்கள்லையும் பாத்தீங்கன்னாக்க ஐன் லாம் மீம் அப்படிங்கிறது பொதுவா இருக்கும். இது கொஞ்சம் வார்த்தை தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. பிறக்கக்கூடியது எதுல இருந்து அப்படின்னு சொன்னாக்க ஐன் லாம் மீம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து பிறக்கக்கூடியது. இப்ப அரபியர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னாக்க,
இந்த இலக்கணப்படி நீ வார்த்தையை அமைச்சினா அதுக்கு இப்படி அர்த்தம் வரும், இப்படி நீ அமைச்சினா இப்படி அர்த்தம் வரும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை வகுத்திருப்பாங்க. அந்த இலக்கணத்தை அறிந்து கொண்டோம்னு சொன்னா நம்ம வார்த்தைகளை நம்ம என்ன அர்த்தத்தில் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி மாற்றி நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இந்த சர்ஃப் அப்படிங்கிற கலையினுடைய நமக்கு ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். இப்போ உதாரணமாக குரான்ல நீங்க ஓதும் பொழுது நீங்க பார்ப்பீங்க, என்ன யாயிலமூன தாயிலமூன அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போதுங்க. அதுவும் கூட இந்த ஐன்லாம் மீம்லேருந்து உருவான வார்த்தை தான். யாயிலமூனா என்ன, அவர்கள் அறிகிறார்கள் அல்லது அறிவார்கள். அதே போல தாயிலமூன அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அறிகிறீர்கள் அல்லது அறிவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கள்ல வரக்கூடியது. சரிங்களா? இப்போ இது மாதிரி அரபு மொழியில் நிறைய சொற்கள் இருக்குது. உதாரணமாக இப்போ வந்து கசராங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. கசரான என்ன, ஃபத்ஹா கசரா தம்மான்னு கேள்விப்பட்ட. கசரான என்ன, உடைக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம உச்சரிப்பு வந்து உடைக்கிறோம், ஆணு வாயை திறக்காம இ அப்படின்னு இ பி தி அப்படின்னு உடைக்கிறோம் இல்லையா, அதனால கஸ்ரா அப்படின்னா ஜபரு ஜேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜேருக்கு தான் நம்ம கஸ்ரா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஹைர். இப்போ பாருங்க, கஸ்ரானா உடைக்கிறது. அதே மாதிரி கசர அப்படின்னாக்கா உடைத்தான் அப்படின்னு அர்த்தம். கஸ்ஸர அப்படின்னு அதுல ஒரு ஷத்து வச்சா அல்லம மாதிரி கஸ்ஸர அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க அதுக்கு வந்து நொறுக்கினான் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ உடையிறது நொறுக்கிறது, இது ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று தொடர்புடையது தானே. ஒன்று சாதாரணமாக உடையிறது, இன்னொன்று நல்லா உடைக்கிறது. அப்போ நொறுக்கினான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ இது ரெண்டு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இப்போ தால் ரா சீன் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இப்போ ஐன்லாம் மீம் மாதிரியே தால் ரா சீன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ அது தால் ரா சீன் அப்படி வச்சு எடுத்தோம்னாக்கா என்ன அர்த்தங்கள் வரும்? பாடம், தர்ஸ் அப்படின்னாக்கா என்ன, பாடம் அப்படின்னு வரும். அதே மாதிரி திராசத், திராசத்னா கற்கை நெறி, கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க படும் திராசா அப்படிங்கிறது. அதே மாதிரி முதர்ரிஸ் யாருக்கு சொல்லுவாங்க? ஆசிரியருக்கு சொல்லுவாங்க. முதர்ரிசா அப்படிங்கிறது யாருக்கு சொல்லுவாங்க? பெண் ஆசிரியருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி மத்ரசா அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு பள்ளிக்கூடம், பாடம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு சொல்றாங்க. ஸோ இப்படியாக அரபு மொழியில ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அதை நம்ம இப்படி அமைச்சா இந்த அர்த்தம் வரும், இப்படி அமைச்சா இந்த அர்த்தம் வரும்னு சொல்லி அந்த இலக்கணத்தை பேணி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு தேவையான அர்த்தத்தை நம்ம இந்த விஷயத்துல நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இந்த சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலையினுடைய மிக சிறந்த ஒரு விஷயம். சரி, எல்லாம் ஓகே. அப்ப இந்த கலையை எல்லாரும் கற்றுக்கொள்ளணுமா? இந்த கலையினுடைய தேவை என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். இந்த கலையை கற்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன? இந்த கலையை கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும் கல்வியை தேடக்கூடிய மாணவர்களும் ஆலிம்களும் அவங்க மட்டும் கற்றுக்கொண்டா போதுமானது? சாதாரண பாமர மக்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் இந்த கல்வியை கற்பதனால என்ன பயன்? இது நமக்கு எந்த வகையில் பயன் தரும்? இது நம்ம வாழ்க்கைக்கு பயன் தருமா, தீனுக்கு பயன் தருமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கலைங்கிறது அரபு மொழி சார்ந்த ஒரு கலை. சரிங்களா? அரபு மொழியை கற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அரபு மொழி அப்படிங்கிறது ஏதோ அரபு தேசத்துக்கு மட்டும் தொடர்புடையது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து எது கூட தொடர்புடையதுன்னா மார்க்கத்தோட தொடர்புடையது. ஒரு 3 கூற்றுகளை நம்ம பார்ப்போம். முதலாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன ஒரு கூற்று பார்ப்போம். அதாவது தஅல்லமுல் அரபிய ஃபஇன்னஹா மின் தீனிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது தஅல்லமுல் அரபிய, அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், அது உங்கள் மார்க்கத்தை சார்ந்தது, அது உங்கள் தீனை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. எனவே அரபு மொழி அப்படிங்கிறது வெறுமனே அரபு நாடுகளுக்கு மட்டும் அப்படின்னு நம்ம அரபு தேசத்தில் அரபு தாய்மொழியா கொண்டவங்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. அது நம்ம தீனை சார்ந்தது. ஏன்னா நமக்கு தெரியும் குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி அதனுடைய மூல மொழிங்கிறது என்ன, அரபு மொழியாக தான் இருக்குது. அதிலேருந்து பெறக்கூடிய தப்சீர்கள் அந்த விஷயங்கள்லாம் எது மூல மொழியாக இருக்குது, அரபு மொழியாக தான் இருக்குது. எனவே நம்ம அதை வந்து அந்நிய மொழியாகவோ அல்லது ஒரு எப்போ நமக்கு தேவை இருக்குதோ ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு அரபு நாடுகளுக்கு போய் சம்பாதிக்கிற நேரத்தில் அந்த நேரத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்துக்கான மொழியாக மட்டும் அதை நம்ம சுருக்கி பார்க்க முடியாது. நம்ம வந்து அதை அந்த மாதிரி தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. மாறாக என்னன்னாக்கா சர்ஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய தீனை சார்ந்தது. இப்போ நம்ம தொழுகிறோம், இப்போ தொழுவதனால ஏதாவது பொருளாதார பலன் கிடைக்குதா? ஜக்காத்து செய்வதனால ஏதாவது பொருளாதார பயனை எதிர்பார்த்து நம்ம செய்கிறோமானா இல்லை. தொழுகையும் ஜக்காத்தும் எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கானோ அது நம்ம தீனை சார்ந்தது நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அரபு மொழியும் எதோட தொடர்பு இருக்குது, குர்ஆனோடையும் ஹதீஸோடையும் தொடர்புடையதாக இருக்குது. இப்போ குர்ஆனோடையும் ஹதீஸோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கல்வியை, ஒரு அரபு மொழியை நம்ம அது நமக்கான மொழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி தள்ளுவதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் அல்ல. சரிங்களா? ஏன்னா அரபு மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமாக குர்ஆனை அந்த மொழியிலேயே நம்ம புரிவதன் மூலமாக அது நமக்கு என்ன ஏற்படுத்தும், என்ன பலனை கிடைக்கும்னா, முதலாவதாக குர்ஆனுடன் நம்மளுடைய தொடர்பை அதிகரிக்கும்.
குர்ஆன் கூட தன்னுடைய தொடர்பை அதிகரிக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர் இந்த அரபு மொழியையும் அது சார்ந்த கல்வியையும் தவிர்க்க மாட்டார். சரிங்களா? ஏன்னா இப்போ உலக விஷயத்தை எடுத்துக்குவோம். ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு ஒரு 20,000 30,000 50,000 அப்படின்னு சொல்லி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, இல்லை வேணாம் நான் இந்த 10,000 சுருங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் அப்படின்னாக்கா மாட்டார். என்ன நினைப்பாரு, மேலதிக அடுத்த லெவலுக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் மார்க்கத்தை விஷயத்தை பொறுத்தவரையில் அப்படியான எதிர்பார்ப்பை அப்படியான விஷயத்தை நாம் செய்வதை விட்டு தவிர்க்கக்கூடாது. உதாரணமாக எப்படி, இப்போ தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒருவர் தொழுகையின் மூலமாக இறைவனை நெருங்கணும்னு நினைச்சார்னா அவர் ஃபர்தான தொழுகை தொழுவும் பொழுது அதோடு சேர்த்து சுன்னத்தையும் நஃபீல்களையும் அவர் அதிகரிப்பார். ஒரு நோன்பை வைக்கக்கூடிய ஒருத்தவர் கடமையான நோன்பை வைத்து விடுவார். அதே போல நோன்பை கொண்டு இறைவனை நெருங்கணும்னு நினைக்கும் பொழுது ரமதான் நோன்பு மட்டும் அல்லாமல் ரமதான் அல்லாத பிற மாதங்களிலும் அவர் நோன்பு நோக்கக்கூடியவராக இருப்பார். அதற்கொண்டு அவர் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அவர் எடுக்க எதிர்பார்ப்பார். அதே போல குர்ஆனை கொண்டு ஒருத்தவர் அல்லாஹ்வை நெருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது குர்ஆனை ஓதுவது அப்படிங்கிறது, குர்ஆனை திலாவத் செய்வது, குர்ஆனை தஜ்வீத் படி முறையாக ஓதுவது அப்படிங்கிற அதோடு சேர்த்து குர்ஆனுடைய மொழியை அந்த மொழியையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பது குர்ஆனுக்கு நம்மை நெருக்கமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் நம்ம ஓதுறோம், தொழுகையில் இமாம்கள் ஓதுறாங்க, ரமதானில் ஓதுறாங்க, அதெல்லாம் நம்ம செவியும் எடுக்கிறோம். அப்போ செவியும் எடுக்கும்போது நமக்கு அந்த விஷயங்கள் புரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலை மிக முக்கியம். நஹ்வு, சர்ஃப் அப்படிங்கிற இந்த 2 கலைகள், பிரதானமான 2 கலைகள் இருக்குது. ஒன்று நஹ்வு என்ற அரபு இலக்கண கலை, அதே போல் அஸ்ஸர்ஃப் அப்படிங்கிற இந்த சொல் இலக்கண கலை. இதை பிரதானமாக இதை படிக்காமல் எந்த மாணவரும் அரபு மொழியை படித்தவராக ஆக மாட்டார். எனவே முதலாவது விஷயம், இது நம்ம தீனை சார்ந்தது. இது நம்ம அரபு மொழி கற்றுக்கிறதுக்காக நம்ம ஒரு நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒன்றும் பயனற்ற ஒரு விஷயம் அல்ல. காரணம் என்னன்னா, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொல்றாங்க. அரபு மொழியை கற்கிறவர்கள் நன்மையை தான் நன்மையை செய்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான கூற்று. எனவே அரபு மொழியை கற்றுக்கிறதுங்கிறது ஏதோ நமக்கு பொருத்தமற்றதோ அல்லது நமக்கு டைம் இருந்தால் பார்த்துக்குவோம், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம நினைக்கக்கூடாது. அதே போல இறுதியாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு அழகான ஒரு கருத்தை பாருங்க. அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஐயத்தஅல்லம மின் லிசானில் அரபி, அதாவது அவர் அரபு மொழியை கற்றுக்கொள்வது என்பது மா பலகஹு ஜுஹுதஹு, தனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர் கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ ஒருத்தவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரபு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அந்த சூழலும் ஏற்பட்டுச்சுனாக்கா அதை பயன்படுத்தி கொள்வது அவசியமாக இருக்குது. லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம், இதுக்கு முன்னாடி ஒரு குர்ஆனுடைய வசனம் பார்த்தோம். லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் லஅஸ்மா ஆகும், அவர்களில் ஏதேனும் நலவு இருப்பதாக இறைவன் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் என்னையும் உங்களையும் வந்து சேர்றது. இப்போ சொல்லக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, இதை நம்மை செவிமெடுத்து வைத்திருப்பவன் ரப்புல் ஆலமீன். அவன் இந்த கலையின் மூலமாக ஏதேனும் ஒரு நலவை நம்மிடத்தில் எதிர்பார்த்திருப்பதன் காரணமாகத்தான் நம்ம இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். எனவே அந்த நலவை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பிரதானமான முதல் விஷயம். எனவே அரபு மொழியை நாம் கற்பதை விட்டும் தூரமாக கூடாது. சரி, ஹைர், இது முதல் விஷயம். அடுத்ததாக சர்ஃப் கற்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள்னு பார்த்தாக்க ஏராளமான பலன்கள் இருக்கு. முக்கியமாக சில 4 விஷயங்களை மட்டும் நம்ம பேசுறதா இருந்தா, முதல் விஷயம், சர்ஃபை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பாருங்க குர்ஆனை வந்து பிழை இல்லாமல் ஓதக்கூடிய ஒரு உறுதித்தன்மை அவர்கிட்ட ஏற்படும். உதாரணமாக நீங்கள் குர்ஆனை பார்க்கலாம். யாலமூன அப்படிங்கிறத தாயலமூனன் ஓதிடுவாங்க, தாயலமூனவை யாலமூனன் ஓதுவாங்க. அது யாலமூனன்னா அவர்கள் அறிவார்கள், தாயலமூன நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி ஒரு சொல்லுதான் என்ன, யாமலூன அவர்கள் அமல் செய்கிறார்கள், அதே தாமலூன் அப்படின்னாக்க நீங்கள் அமல் செய்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் வரக்கூடியது. எஃப்ஹமூன தஃப்ஹமூன, எத்தஸக்கரூன தத்தஸக்கரூன, எத்தஃபக்கரூன தத்தஃபக்கரூன போன்ற பல சொற்கள் வருது. இந்த யாவை தாவா ஓதுறது, தாவை யாவா ஓதுறது, ஃபத்ஹா வைக்கிற இடத்துல கஸ்ரா ஓதுறது, இப்படியான சில எழுத்து பிழைகளோடு ஓதக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அனுபவபூர்வமாக நம்ம சொல்றதாக இருந்தால் சர்ஃப் படித்து வரக்கூடிய ஒருத்தவருக்கு பார்த்தோன்னு சொன்னாக்க அவர்கிட்ட இந்த தவறுகளை விட்டு தவிர்க்கக்கூடிய ஒரு கவனமும் ஒரு விஷயமும் சர்ஃப் கலையை படிச்சுட்டு அவர் சர்ஃப் கலையை படிக்கும் பொழுது அவருக்கு ஏற்படும். அப்போ ஒரு கவனம் அவர்கிட்ட இயல்பாகவே அந்த கலை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது.
அதே மாதிரி ஓதிக்கிட்டே போகும்போது நம்ம தப்பாக ஓதுனாலும் இந்த இடத்துல ஏதோ தப்பு செய்கிறோங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். நம்ம திரும்பி பார்த்தோம்னாக்கா நம்ம தப்பாக ஓதிருப்போம். அப்போ பின்னாடி போய் பிழை திருத்தி கொண்டு மீண்டும் ஓதக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சர்ஃப் படித்த ஒருத்தவருக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா இந்த கலையின் மூலமாக ஏற்படுத்தியிருக்கின்றான். அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, குர்ஆனுங்கிறது ஹரக்கத்தோடு இருக்கிறது. சரிங்களா? குர்ஆன் என்பது ஹரக்கத்தோடு இருக்குது. ஏன்னா குர்ஆனை ஓதக்கூடிய 3 வயசுலேருந்தே குர்ஆன் ஓதக்கூடிய 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் கூட குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி அரபு அல்லாதவர்களும் குர்ஆனை பிழை இல்லாமல் ஓதணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பாதுகாப்புக்காக ஹரக்கத் என்பது போடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆனால் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய இன்ன பிற கலைகள், இன்ன பிற கிதாபுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உதாரணமாக தஃப்சீர் கிதாபுகள், இன்னும் உசூல் கிதாபுகள், இன்னும் பல கிதாபுகள், அதே மாதிரி ஜென்ரலாக பொதுவாக எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நோட்டீஸ், அரபு நோட்டீஸ் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். இது எதுலேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதே மாதிரி அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னாக்கா சைன் போர்டுலாம் பார்க்கலாம், பேர்கள்லாம் எழுதியிருப்பாங்க, செவரில் பேர்லாம் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எதுலேயுமே என்ன இருக்காதுன்னா ஹரக்கத் இருக்காது. இதெல்லாம் எதுவுமே என்ன இருக்காது, ஹரக்கத் இருக்காது. இப்போ இது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்கும். ஆனால் அரபியர்கள் வாசிச்சிருவாங்க, அரபு அல்லாத, ஏன்னா அவங்களுக்கு அந்த இயல்புலேயே அந்த மொழி இருக்குது. அப்போ நம்ம அரபு அல்லாத மக்கள் எப்படி வாசிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த சர்ஃபுங்கிற இந்த கலையை கற்றுக்கிட்டோம்னாக்க ஒரு வார்த்தையை எப்படி வாசிக்கணும், ஐன் லாம் மீம் அப்படிங்கிற ஒரு சொல்லு போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை இப்போ பாருங்கள், ஐன் லாம் மீம் அப்படிங்கிற இந்த சொல்லை எடுத்துக்கோங்க. இந்த சொல்லில் ஹரக்கத் இல்லாமல் இருந்துச்சுனாக்க எப்படி இருக்கும், ஐன் லாம் மீம், இந்த சொல்லும் ஐன் லாம் மீம், இந்த சொல்லும் ஐன் லாம் மீம் தான் இருக்கும். அப்போ இதை அலிமன் படிக்கிறதா, அல்லமன் படிக்கிறதா, இல்லை இல்மன் படிக்கிறதா, இல்லை அலம்னு ஒரு வார்த்தை இருக்குது அலம்னு படிக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள், குழப்பங்கள், தவறுதல் இதெல்லாம் எப்படி தீரும் அப்படின்னாக்கா இந்த சர்ஃபு படிக்கிறது மூலமாக தீர்ந்துடும். சர்ஃபு படிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால், சர்ஃபு கலையை படிச்சிட்டாருன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் வரும், இந்த இடத்துல இந்த ஹரக்கத்து தான் வருங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக அவரால் இந்த சர்ஃபை படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இது இரண்டாவது விஷயம். அதே போல் மூன்றாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பயன் என்னன்னாக்கா வெக்காபுலரி பில்டிங். வெக்காபுலரி பில்டிங்னா உங்களுக்கு என்ன, சொற்களை அதிகரிக்கும், சொற்கள் அறிந்து கொள்வது அதிகரிக்கும். எப்படி இப்போ பாருங்கள், இந்த வகுப்புலேயே நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த ஐன்லாம் வச்சு இவ்வளவு சொற்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தால்ராசின்னு வச்சு சில சொற்கள் பார்த்தோம். சரிங்களா? இப்படியாக இன்னும் கூடுதலான சில சொற்களும் நம்ம சொன்னோம். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சிறிய அமர்வுலையே நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஒரு 30லேருந்து 50 வார்த்தைகள் கிட்ட நம்மளால் படித்துக்கொள்ள முடியுது. எதனால் இவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்னாக்க, நம்ம ஒரு சொல்லு, அந்த சொல்லை இப்படி அமைக்கணும், அதுலேருந்து பிறக்கக்கூடிய சொற்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ தெரிஞ்சு வச்சுருக்கும் பொழுது நம்ம மிக குறுகிய காலத்தில் மிக அதிகமான சொற்களினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான ஒரு விஷயமாக இந்த சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அதிகமான வெக்காபுலரிஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கலை மிக மிக பிரயோஜனகரமான ஒன்றாக இருக்கும். அதே போல் அரபு மொழியை பேசுறதுக்கு நான்காவது பயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அரபு மொழியை பேசுறதுக்கு, அதே மாதிரி அரபு மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சர்ஃப் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த சர்ஃபில் பெரும்பாலும் ஒரு 90% எதை பற்றி பேசுவோம் அப்படின்னாக்கா, வினைச்சொற்களை பற்றி, செயல்களை பற்றி தான் பேசப்படும். அப்போ படித்தான், படிக்கின்றான், படிப்பேன், படிப்பாள், படிப்போம் அப்படிங்கிற மாதிரியான எப்படிலாம் நம்ம சொற்கள்லாம் வருதோ அந்த வினைச்சொற்கள், செயல் சார்ந்த சொற்கள் வரும். அதே போல் அது சம்பந்தப்பட்ட மற்ற சொற்களும் வரும். வினைச்சொற்களும் வரும், பெயர் சொற்களும் உண்டாகும். நம்ம வார்த்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அல்ஹம்து அப்படிங்கிறதுக்கு புகழ்ந்த அனைத்து புகழும் அப்படிங்கிற அர்த்தம் எப்படி வந்துச்சுங்கிறத இந்த சர்ஃப் சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ரப் அப்படிங்கிற வார்த்தைக்கு இறைவனுங்கிற அர்த்தம் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அல் ஆலமீன அப்படிங்கிற சொல்லுக்கு அகிலம் அப்படிங்கிற அர்த்தம் வரத இந்த கலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி அர் ரஹ்மான் அர் ரஹீம். இப்போ பாருங்க, அர் ரஹ்மான் அப்படிங்கிறதோ ரா ஹா மீம் அப்படிங்கிற 3 எழுத்துலேருந்து பிறந்துச்சு. அர் ரஹீம் அப்படிங்கிறதோ ரா ஹா மீம் அப்படிங்கிற 3 எழுத்துலேருந்து தான் பிறந்துச்சு. அப்போ ரஹ்மானுங்கிறதுக்கு அருளாளன் அப்படிங்கிற அர்த்தத்தையும், ரஹீம் அப்படிங்கிறதுக்கு அன்புடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத இந்த சர்ஃபு கலை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே இந்த ரஹீம் அப்படிங்கிற எழுத்துக்கு பதிலாக ரா ஜீம் மீம் அப்படின்னு நம்ம போட்டுட்டாக்க என்ன ஆகிடும், விரட்டப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போ என்ன அர்த்தம் வருது பாருங்க, நம்ம என்ன ஓதுறோம், இஸ்தியாஸால என்ன ஓதுறோம்,
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அர் ரஜீம்னு ஓதுறோம். அர் ரஜீம்னாக்க விரட்டப்பட்டவன் அர்த்தம். அர் ரஹீம் அப்படின்னாக்க அருளாளன், அன்புடையோன் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறோம். அப்போ பாருங்க, இப்போ இந்த சொல்லுக்கு இந்த அர்த்தம் வருது அப்படிங்கிறத நம்ம எப்போ எதன் மூலமாக நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும், எதன் மூலமாக மிக 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 எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும்னாக்கா இந்த சர்ஃப் கலை மூலமாகத்தான் நம்ம எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நஹு அப்படின்னு ஒரு கலை இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, நஹு சர்ஃப் அப்படிங்கிற இந்த இரண்டு கலை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், அது வந்து ஷக்கீக்கு போல, ஷக்கீகானி, நஹுவும் சர்ஃபும் ஷக்கீகானி. ஷக்கீகானின்னா சகோதரர்கள் போல, சகோதரர்கள்னா ஒரு தாய் வயிற்று சகோதரர்கள் போல, சரிங்களா? அப்போ அரபு மொழிக்கான இரண்டு சகோதரர்கள் போல இந்த நஹும் சர்ஃபும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நஹுங்கிறது அரபு மொழியினுடைய தந்தை அப்படின்னும், சர்ஃப் அப்படிங்கிறத அரபு மொழியினுடைய தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அனைத்து கலைகளினுடைய தாய் எதுனாக்கா அசர்ஃப் அப்படிங்கிற இந்த கலை. அதாவது சொல்லுவாங்க அசர்ஃப் அப்படிங்கிறது உம்முல் உலூம், அனைத்து கலைகளினுடைய தாய் அப்படிங்கிறதாக சர்ஃபை சொல்லுவாங்க. ஏன்னா சர்ஃபுங்கிறது என்ன, வார்த்தையை உருவாக்குறதே இந்த சர்ஃபு கலையை தான். வார்த்தைகளை உருவாக்குறதே எதை வச்சு, சர்ஃபுங்கிற கலையை வச்சு தான். அதே மாதிரி சொல்லுவாங்க நஹு அப்படிங்கிறது என்னன்னா அபூஹா, அதாவது என்ன, அனைத்து கலைகளினுடைய தந்தையாக இருக்குது. நஹுங்கிறது அனைத்து கலைகளினுடைய தந்தையாக இருக்குது. இப்போ அரபு மொழியை கற்றுக்கொள்ளணும், குர்ஆனை தன்னை அரபு மொழியின் மூலமாக நெருக்கமாக்கி கொள்ளணும், ஹதீஸை அரபு மொழியின் மூலமாக நெருக்கமாக்கி கொள்ளணும், அந்த தொடர்புகளை அதிகரிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் இந்த சர்ஃப் அப்படிங்கிற கலையை தனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பொதுமக்களுக்குமே கூட குர்ஆனை அரபு மொழியில் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலையை படிப்பதன் மூலமாக மிக எளிமையாக இந்த சர்ஃபினுடைய பலனை அடைந்து கொள்வார்கள். அரபு மொழி இந்த சர்ஃபை கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்மளால் பேச முடியும், கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? பேசுறது அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகமாக பேசும்பொழுது வினைச்சொற்கள் பேசுவோம். எப்படி இப்போ நம்மளை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். உதாரணமாக இப்போ எடுத்துக்கங்க, நான் வந்தேன், நான் படித்தேன், நான் எழுதினேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன் அப்படிங்கிற சொல்லுவோம். இதெல்லாம் எதை கொண்டு சொல்ல முடியும் அப்படின்னாக்கா இந்த சர்ஃபை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பேச முடியும். அப்போ அவர் இன்னொருத்தவரை பற்றி தகவல் சொல்கிறதா இருந்தால் அவர் வந்தார், அவர் சாப்பிட்டார், அவர் எழுதினார், அவர் தூங்கினார் அப்படிங்கிற அந்த மாதிரி சொற்களை சொல்ல முடியும். அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா நம்ம அன்றாடம் நம்ம பேசக்கூடிய பேச்சுகளுக்கே நம்ம அரபு மொழியில் இந்த வார்த்தைகள்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதாக இருந்தால் இந்த சர்ஃப் அப்படிங்கிற இந்த கலை தான் மிக மிக முக்கியமான ஒரு கலையாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தீனுக்கும் துன்யாவிற்கும் பயன் தரக்கூடிய பலனளிக்கக்கூடிய ஒரு கல்வியாக இந்த சர்ஃப் என்ற இந்த கலை இருக்கின்றது. அந்த கலையை கற்றுக்கொள்வதற்காக நம்ம அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமியின் சார்பாக நம்ம உங்களை அழைக்கிறோம். இது சுருக்கமாக ஒரு 5 மாதத்தில் இந்த வகுப்பு நடக்கக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாகன்னு சொல்லும்போது பாடம் சுருக்கமாக இருக்காது, பாடத்தில் நல்லா முழுமையான பாடமாகத்தான் இருக்கும். அதை சுருக்கமாக ஒரு 5 மாதத்தில் வாரத்திற்கு ஒரு நாள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நம்ம இந்த வகுப்பை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோர்ஸு எப்போ நடக்கும், அதனுடைய நேரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம ஃப்ளையரில் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் இந்த கோர்ஸுக்கு ஒரு சிறிய தொகை இருக்கின்றது, ஒரு ஃபீஸ் இருக்குது. அந்த ஃபீஸினுடைய தகவல்களையும் அங்கே போடப்பட்டிருக்கோம். மேலதிக சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் இந்த வீடியோனுடைய இறுதியில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம நஹு அப்படிங்கிற ஒரு கலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகுப்பு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த லிங்கையும் நம்ம போடுறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க, முடியுமானவங்க நிச்சயமாக அந்த 40 நிமிஷ அறிமுக உரை, அந்த அறிமுக உரை எதை பற்றினாக்கா நஹு அப்படிங்கிற அந்த கலை பற்றிய அறிமுக உரை, அதையும் எல்லாரும் ஒரு தகவலுக்காக, ஒரு இல்முக்காக அதையும் கேட்டுக்கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த உரையில் நம்ம அரபு மொழியை நம்ம ஏன் கற்றுக்கணும், மொழியை கற்பது அப்படிங்கிறது என்ன, இலக்கணத்தை ஏன் கற்றுக்கிறது, ஸ்போக்கன் அரபிக் வச்சு இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாதா, அதே மாதிரி தர்ஜமா தஃப்சீர்லாம் தமிழில் இருக்குது, அதுவே நமக்கு போதுமானதா இருக்காதா போன்ற பல விஷயங்கள் அதில் பேசியிருப்போம். அதே போல் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு கல்வியை தேடுறவங்க இதை படிக்கிறது ஓகே, சாதாரண மனிதர்களுக்கு இது எந்த வகையில் பயன் தரும், இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும், அதே போல் நம்ம அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமியினுடைய அந்த அணுகுமுறை குறித்தும் பல விஷயங்கள் அந்த நஹுங்கிற அந்த பாடத்தில் நம்ம பேசியிருப்போம். அது ஒரு 40 நிமிட உரை.
அதை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த பல மொழி சார்ந்த பல தகவல்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த உரையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சர்ஃப் கோர்ஸில் இணையணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை அந்த பாடக்குழுவில் நம்ம இணைப்போம். இந்த கல்வியை உங்களுக்கு பயன் தரும் பட்சத்தில் இதுக்கு நம்ம வயதை தடையாக வைக்கல. ஏன்னா இது சின்ன பிள்ளைங்க கூட இந்த கல்வியில் படிக்கலாம். அவர்களுக்கும் எதிர்காலத்தில் அது நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் சின்ன பிள்ளை இதில் நம்ம வயதை இந்த சர்ஃப் கோர்ஸுக்கு நம்ம வயதை தடையாக வைக்கல. ஆண்கள் பெண்கள் என இருவருமே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற தகவல்கள் வேணும்னு சொன்னால் ஃப்ளையரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், அல்லது நம்மளை தொடர்பு கொண்டு தகவல்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இந்த கோர்ஸினுடைய தேவை உங்களுக்கும் இருக்கலாம், அதே போல் உங்களுடைய பிற சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கலாம். அவர்களுக்கும் இதை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிவிங்க. அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு இதில் கலந்து கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னாலும், உங்களால் யார் படித்து இந்த தகவலை கேட்டு அவர்கள் இதில் படித்து இணைந்து படித்து வெற்றி அடைகிறார்களோ அவர்களுடைய நன்மையும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் நிரப்பமாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டவர்களாக என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.